வணக்கம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்ச கோல்ஃப் கிரவுண்ட் சேலத்துல இன்னும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. சேலம்ல நிறைய பேருக்கு தெரியாத ஸ்டீல் பிளான்ட்டுக்கு சொந்தமான கம்பெனி தான் பர்ன் & கோ. கம்பெனி வெள்ளக்காரங்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. சேலம்ல மேக்னசைட்டோட டெபாசிட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு பிரிட்டிஷர் அந்த கல்லை ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த கம்பெனியை மேனேஜ்மெண்ட் பண்ண பிரிட்டிஷர்ஸ் அவங்க விளையாடுறதுக்காக இந்த கோல்ஃப் கிரவுண்ட் அந்த கம்பெனிக்கு பேக் சைட்லயே உருவாக்கியிருக்காங்க. கிரவுண்ட் இன்னும் அந்த இடத்துல அப்படியே இருக்கு. இப்ப போனாலும் நீங்க அந்த கோல்ஃப் கிரவுண்டை பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க மாமன்னன் படம் செட்டு போட்டு ஷூட் பண்ணாங்க. இடத்த தான் டெக்ஸ்டைல் பார்க் வர போறதா கவர்மெண்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் எந்த டெவலப்மெண்ட்ஸுமே இல்ல. வெள்ளக்கரடுன்னு சொல்லப்படுற இந்த இடம் நம்ம மாமாங்கம் கிட்ட தான் லொகேட் ஆயிருக்கு. கிரவுண்ட் இப்ப சுத்தமா மெயின்டெனன்ஸே இல்லாம பாழடைஞ்ச நிலையில இருக்கு. இந்த கிரவுண்ட் மக்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த கிரவுண்ட்ல டெக்ஸ்டைல் பார்க் வருதோ இல்லையோ இந்த கிரவுண்ட் மெயின்டைன் பண்ணாலே சூப்பரா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். கிரவுண்ட் சேலம் கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நமக்கு பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ்ல ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. சேலம் மாநகராட்சி இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ.